ஈ காலையில ஏன்டி ஈன்னு பல்ல கட்டி நிக்கிற? லூசு, உனக்கு மறந்துச்சா? அம்மா இன்னைக்கு நம்மளுக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் வாங்கி தர கூட்டு போறேன்னு சொல்லிச்சுலடி. உன்ன மாதிரி ஆதி காலத்துல உள்ளவங்க தாண்டி இன்னும் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. நாங்க கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்குவோம், நீ எங்க போய் ட்ரெஸ் வாங்குவ? பார்த்தே இல்ல, எல்லாமே என் கையில இந்த போன்லயே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவேன்டி. என்னது, போன்ல ஆர்டர் பண்ணி வாங்குவியா? ஓ, முதல் வாய் மூடு, வாயில இருக்க ஓட்டையை பார்த்தாலே பயமா இருக்குது. ஏய் சினிக்கிங்களா, 2 பேரும் ரெடி ஆயாச்சா? வாங்க போலாம். போலாமா? எங்கம்மா போலாம்? அத்தையே சொன்ன மில்லடி, நீ ட்ரெஸ் எடுக்க போகணுன்னு. அம்மா அவள் ஃபோன்லேயே ட்ரெஸ் எடுப்பாளாம். ஃபோனில் இவ்வளோ மாப்பிள்ளை கொண்டாந்து இவளுக்கு ட்ரெஸ்ஸை கொடுப்பான். அம்மா நான் யாராவது இன்ஸ்டாகிராமில் ட்ரெஸ் பார்த்துட்டேம்மா. என்னடி 1/4 கிராம் அல்ல 1/2 கிராம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம். அம்மா ஏம்மா எனக்கு மட்டும் நீ கடைக்கு கூட்டிகிட்டு போகிற, அவள் மட்டும் இப்படியெல்லாம் பார்த்து எடுக்கிறா? தனியனே, நீ ஃபோனில் எதத்தை பார்த்து ஆர்டர் பண்ணாலும் சரி, என்கிட்ட காசுக்கு வராது சரியா? என் சொல்லு பேச்சு கேட்கத்த நான் என்கிட்ட காசுக்கு வரக்கூடாது. ஓகே, நீங்கள் காசு தர வேண்டாம். என்னடி சொல்கிற? காசு தர வேண்டாம்மா, இன்ஸ்டாகிராமில் உனக்கு ஃப்ரீயாக தருவாங்க. தரப்படாத இடத்துலேருந்து எடுக்கப்படும். நீ கடைக்கு போ, என்ன வேணாலும் செஞ்சு தொலை. இந்த கால் டவுசர் போட்டுட்டு நடக்கிற எல்லாரும் ஒன்று டவுசர் காரின்னு சொல்லிட்டு இருக்காளுவ. நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போடு. அம்மா எனக்கு ஷார்ட் ஃப்ராக் எடுத்து தருவீங்களா? அதனே ஷார்ட் ஃப்ராக்கு இப்போட பிள்ளைகள்லாம் போடுதுலாமா, முட்டிக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு பேண்ட் ஒன்றும் போடாம. ஐயே அந்த துணியா? ஏன்டி உனக்கு வேற நல்ல துணியே இல்லையாட்டி? வா என் கூட வா, நான் உனக்கு நல்ல துணியை எடுத்தாரேன். புதுசு, நான் அதே ட்ரெஸ் தாண்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உனக்கு. நீ இப்போ அம்மா உன்னை ஆன்டி ஆக்கி கூட்டிட்டு வருவாங்க. ஒன்று துணி எடுக்க தானே கூப்பிட்டு வந்தேன், நீ எதுக்கிட்ட மூஞ்சி இப்படி உருன்னு வச்சிருக்க? எனக்கு ஷார்ட் ஃப்ராக்கு தான் அம்மா வேணும். என்னடி ஷார்ட் ஃப்ராக்கு? சரி என்னத்தைங்களை எடுத்து தொலை, போய் பாரு. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். உன் சட்டி பல்ல முடி வாய்க்குள்ள வச்சுட்டு போட்டி. என்ன ட்ரெஸ் எடுக்கிறது? வாங்க மேடம், உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் பார்க்கணும்? ஆண்டி எனக்கு ஷார்ட் ஃப்ராக் வேணும் ஆண்டி. ஷார்ட் ஃப்ராக்கா? ஆமாம் ஆண்டி, இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் முட்டோட கொஞ்சம் கீழே போட்டு நடப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் ஆண்டி. முட்டியே காணோம், இதுக்கு முட்டு கீழே உள்ள ட்ரெஸ் வேணுமா? எம்மா நல்லதா ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுங்கம்மா, வளர வளர வச்சு போடுற மாதிரி போடுங்க. அம்மா என்ன உங்களுக்கு, நானே ஷார்ட் ஃப்ராக் காட்டிட்டு இருக்கேன், நீங்கள் வளர வளர வச்சு போடணும்னு சொல்கிறீங்க. என்ன டீப், நான் 1000-500 கொடுத்து எடுத்துட்டு உனக்கு ஒரு நாள் மினிக்கிட்டங்க உள்ளே கொண்டு வச்ச காக்கும். ஆண்டி நீங்கள் ஷார்ட் ஃப்ராக் எடுங்க. சரிம்மா, உன்னோட அளவு என்னன்னு சொல்லு. என்னோட அளவு 34. டே தம்பி, 32 அளவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. ஏம்மா அவன் 34ன்னு சொல்கிறா, நீ 32 அளவில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிற? உங்கள் பொண்ணு தானே ஷார்ட் ஃப்ராக் கேட்டா? ஆமாம் ஆண்டி, ஷார்ட் ஃப்ராக்கு. ஆமாம், உங்களோட அளவில் கரெக்டாக போட்டால் அது நீளமான ஃப்ராக்கு, 1 இன்ச்சு குறைச்சி போட்டால் அது ஷார்ட் ஃப்ராக்கு. சனியனே, உனக்கு அளவோட குறவான ட்ரெஸ் எடுத்து நீ அதை எத்தனை நாட்டி போட போகிற? எத்தனை நாள் போட போகிற? எனக்கு காசை கரியாக்க என்ன கூட்டிகிட்டு வந்தியா? ஷார்ட் ஃப்ராக் வேண்டாம், ஒரு இளவும் வேண்டாம், நான் சொல்கிற ட்ரெஸ் எடுட்டி. ஆமாம் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஷார்ட் ஃப்ராக் தான் வேணும். நான் சொல்கிற துணியை எடுக்கிறேன்னா எடு, இல்லைன்னா உனக்கு கிறிஸ்மஸுக்கு துணியே இல்லட்டி. உங்கள் சொல்ல பேச்சு கேட்டு வந்தது ஏன் தப்பு தான். நானும் அந்த கண்ணாடி குட்டிய மாதிரி வீட்டிலேருந்து இன்ஸ்டாகிராம்லேயே வாங்கியிருப்பேன். வாங்குவேன், உனக்கு எடுத்து வச்சுட்டு அவள் தான் முதல்ல அவள் கையில் வச்சுட்டு அந்த செல்லு பெட்டியை தள்ளி நொறுக்கிறேன். அப்புறம் அவள் அந்த இன்ஸ்டாகிராமில் எப்படி ஆடுறான்னு பார்க்குறேன். சரி மேம், உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் ட்ரெஸ் வேணும்? இவ்வளோ சைஸ் 36, 40 இன்ச்சில் ஒரு பட்டு பாவாடையை பேக் பண்ணி தாங்க. என்னது பட்டு பாவாடையா? அதுவும் 40 இன்ச்சிலையா? ஏம்மா? குட்டே வாய மூடு, உனக்கு அம்மா நான், எனக்கு எல்லாம் தெரியும். 40 இன்ச்சு எடுத்தாதான் உனக்கு வளர வளர வச்சு அதை போட முடியும், புரியுதா? கிடைக்கிறத எடுத்துட்டு வா. நீ காக்க கொண்ட என்ன ஷாப்பிங் பண்ண? உன் ட்ரெஸ் எடுத்துட்டு டீ காட்டு தட்டி எனக்கு. என்னது பேவா? போகும்போது நல்லா சந்தோஷமா தான் பண்ணா, இப்போ ஏன் உருன்னு இருக்க? இட்டி உன்கிட்ட ட்ரெஸ் தானே காட்டி கேட்டேன், அதுக்கேண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா எனக்கு 40 இன்ச்சுக்கு பட்டு பாவாடை எடுத்து கொடுத்துட்டாங்க டி. எனக்கு 40 அளவு சொல்லி பட்டு பாவாடை எடுத்தாங்களா? என்டி அதை வச்சு என்ன ஒன்றை பெட்ஷீட் மாதிரி மூடவா? நான் சொன்ன அப்புறம் அம்மா கேட்கவே இல்லை. இப்போ பார், இன்ஸ்டாகிராம்லேருந்து என்னோட ஷார்ட் ஃப்ராக் வரும், அதை நான் உடம்புக்கு ஃபிட்டு அப்புறமா பண்ணுவேன். அதுக்கப்புறமா காலில் லெகின்ஸ் போடுவேன், லெகின்ஸையும் நல்லா மேலே ஒசத்தி வச்சு போடுவேன் டி. அப்புறம் ஒரு மாடர்ன் கேர்ளை நான் வர போகிறேன் சர்ச்சுக்கு. நான் சர்ச்சுக்கே வரல. அம்மா அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெஸ் எல்லாம் குறிக்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுது. அப்போ நீ இப்படி வா, அம்பி சம்பாவோ அப்படி அம்பி மாதிரி வாட்டி நான் இங்கே வரல, நான் வீட்டிலே இருக்கேன். மேடம் கொரியர். ஐ நம்ம
ஆர்டர் பண்ண ஷார்ட் ஃப்ராக்கு பொம்மையோடய அனுப்பி வச்சிருக்காங்க. சன்னியனே கண்ணாடி, உனக்கு நான் பொம்மை வச்சு விளையாடுற வயசாட்டி வீட்டில் பொம்மை வாங்கி வச்சிருக்க. லூசமா அது பொம்மை எல்லாம் கிடையாது. இதான் நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ். அவங்க அந்த பொம்மையோட சேர்த்து அனுப்பியிருக்காங்க. தள்ளு பார்க்கட்டு உனக்கு ட்ரெஸ்ஸை. எட்டி சனியனே, இது எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கினேன்? 4000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஐயோ 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 எட்டி சனியனே, 2 கச்சிப்பு துணியை வச்சு செஞ்சிருக்காளோ. இதுக்கு நீ 4000 ரூபாய் கொடுத்து எட்டி. அதோட குவாலிட்டி அப்படியா உங்களுக்கு? இந்த குழந்தை போட்டி துணியை போட்டு நீ கோயிலுக்கு வர போற? நான் சொன்னமில்ல அது ஷார்ட் ஃப்ராக்குன்னு. பக்கத்து வீட்டு அக்கா குழந்தை பிறந்திருக்கலாம். அந்த குழந்தைக்கு மரியாதை இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு எடுத்து கொடுத்துட்டு வந்துருக்கு. இதை போட்டு நீ எங்கேயாவது ஆட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். உனக்கு செருப்பு கழுத்து எடுத்துட்டு வந்துட்டி நாயே. ஆமா என்ன உங்களுக்கு? நான் மாடனா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? இப்படி நூலாத ட்ரெஸ்ஸை எடுத்து நூத்துறதாட்டி மாடனு? அதான் ஃபேஷனு. இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல எனக்கு நூல் மாட்டி இது ஒரு முதல்ல சேர மாட்டி அறிவு கிட்ட முண்டமே. ட்ரெஸ் எடுத்துருக்கு ட்ரெஸ்ஸு. இதை இப்போ நீயா கொண்டு கொடுத்துட்டு வரையா இல்லை நான் இது தூக்கி குப்பை தொட்டியில் போடவா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகா பாருங்க. பார்த்தேன் ட்ரெஸ்ஸுக்கு அழக. அந்த வீட்டில் கிடந்த கர்டன் துணி எடுத்து இடுப்பில் உறிஞ்சு கட்ட மாதிரி இருக்குது. போங்க, உங்களுக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் எதுவுமே தெரியாது. நான் இதை தான் போட போகிறேன். இப்போ நான் இதை கொண்டு அந்த அக்காள்கிட்ட கொடுக்கவா இல்லை நீயே ரிட்டர்ன் போட்டு காசை மரியாதையாக வாங்குறியா? நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட போகிறேன். ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டா? அம்மா பேச்ச கேட்கக்கூடாத அளவுக்கு நீ வளர்ந்துட்டே இல்லை? வளர்ந்துட்டே நீ? ஐயோ நான் உன்னை எப்படியெல்லாம் அப்படி வளர்த்தேன். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போ உனக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தந்து, உனக்கு கலராக தலையில் பண்டு வச்சு தந்து, உனக்கு ஷூ வாங்கி தந்து, சாக்ஸ் வாங்கி தந்து. எனக்கு தெரியாது என் பிள்ளைன்னு ட்ரெஸ் போடணும்னு. ஓ சென்டிமெண்டல் அட்டாக்கு. நீ இதை ரோட்டில் போட்டு நடக்கும்போது என்னட்டி சொல்லுவாங்க ஆளுங்க? இது ஒரு ட்ரெஸ் போலியாட்டி இருக்குது. எல்லாம் என்ன சொல்லணும்? உன் இஷ்டப்படி உன்னை விட்டேன் இல்லை, ஏன் தப்பு தான். ஐயோ எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம் போதுமாமா.